இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலச்சந்தர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம் சார். இப்போது அண்மையில ஒரு 2 நாளிதழ்கள்ல அமித்ஷாவினுடைய பேட்டி வெளியானுச்சு. அதன் பிறகு ஆளும் தரப்புல இருந்து கூட்டணி கட்சிகள் பல கேள்விகளை அதிமுகவை நோக்கி முன் வச்சாங்க. கூட்டணி ஆட்சியா, அமித்ஷா சொல்கிறது ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ற மாதிரி இருக்கே, இதை பற்றி என்ன உங்களுடைய கருத்து என்ன? யார் முதலமைச்சர் என்ற கேள்விக்கு ஏன் எடப்பாடியினுடைய பேரை சொல்ல மறுக்கிறார் அமித்ஷா அப்படின்ற பல கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. இப்போ அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாக 2026 தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும், வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு எடப்பாடி நேற்று நடந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. குறிப்பாக அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது யாருக்கான பதிலா இருக்கு? அமித்ஷாக்கான பதிலா அல்லது ஆளும் தரப்புக்கான பதிலா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதிமுகல இருந்து யார் முதலமைச்சர் ஆவாங்கன்னு என்டிஏ தான் சொல்லும்னு சொல்றவங்களுக்கும், கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ஆன பதிலா நம்ம எடுத்துக்கணும். இதை நேரடியாக அமித்ஷாவை தாக்கலனாலும் மறைமுகமாக அமித்ஷாவுக்கு தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது இந்த கூட்டணி எப்படி சுமூகமாக போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி, அதாவது இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பேருமே டெஃபினட்டிவ் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பிஜேபியை பொறுத்த மட்டும் என்டிஏ ஆட்சியில் அதிமுக பெரும் தலைமையில் அந்த ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதிமுகவுடைய முதலமைச்சர் யாருங்கிறத பற்றி கூட 2வது தரம் பேசும்போது இவர் அமித்ஷா தெளிவாக சொல்லலை. அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் வருவார்னு சொன்னபடியே பழனிசாமியுடைய பேர் அவர் சொல்லலை. அடுத்து ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ விஜயகாந்த் பார்ட்டியும் இவங்களும் பிரேமலதாவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அது நல்லதுதான் வரவேற்றிருக்காங்க. பாமகவை பொறுத்த மட்டும் அன்புமணி பக்கம் தான் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. கட்சி நிர்வாகிகள் பெரும்பான்மையோர் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. அவர் பிஜேபி கூட போகணுங்கிறதுல தெளிவா இருக்காரு. அவருடைய அரசியல் எதிர்காலம் இதெல்லாம் மனசுல வச்சு அவர் எல்லாருக்குமே அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற உரிமை உண்டு. அப்ப இன்னைக்கு தேதிக்கு இவங்க கிட்ட இருக்கிற அதிமுக இருக்கிற பிஜேபி, பாமக, தேமுதிக கூட இவங்களை விட்டு விலகி போறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. தனியா அவங்க போய் நிற்கிறது. ஆனா அப்படி நிற்கும் போது ஒருவேளை விஜய் பார்ட்டி இந்த பக்கம் வர்றதுக்கான சூழ்நிலை, அதிமுக பக்கம் வர்றதுக்கான சூழ்நிலை உண்டு. பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு இதெல்லாம் கூட்டணி இதெல்லாம் எதுக்குன்னா திமுகவை ஆட்சி கட்டில இருந்து இறக்கணும். இது திமுக ஆட்சி கட்டில இறக்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய தீர்மானத்துடைய முதல் பகுதி. இறுதி பகுதிங்கிறது அந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்கப்பட்டு விட வேண்டும், நீக்கப்பட்டு விட வேண்டும். அதுதான் அவங்களுடைய ஃபைனல் ஸ்டெப். அதுக்கு முக்கியமான ஸ்டெப் திமுக பதவியிலிருந்து விலகணும். சரி, அப்ப அதிமுக திராவிடம் எப்படி ஒழியும்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதிமுகவை பத்தி கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் வேறு எந்த கட்சி இங்கு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியின் குடுமி டெல்லியில் உள்ள நம்மிடம்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா நம்புறாங்க. அதனால வேற யார் வந்தாலுமே அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்போ ஒரு கூட்டணி வச்சுத்தான் அவங்க வர முடியுங்கிற நிலைமை வந்ததுன்னா கூட்டணியை கண்டிப்பா வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனா கூட்டணி வச்சிக்காம, ஏன்னா விஜய் ஒரு 10% ஓட்டு கையில வச்சிருக்காருன்னு நம்பப்படுது. அந்த 10% ஓட்டும் திமுகல இருந்து வாக்குகள் பிரியும்னு சொல்லி சொல்றதை விட திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு நிலைமை வந்ததுன்னா விஜய் இந்த பக்கம் வந்துடணும், அதிமுக பக்கம் வந்துடணும். நம்ம கூட்டணியில இல்லைனாலும் பரவாயில்ல, திமுக ஆட்சி கட்டில இருந்து இறங்கிடணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். வெளியில என்ன சொல்றாங்கிறது வேற விஷயம். அப்ப இறுதியா ஒரு இவங்க அதிமுகவும் பிஜேபியும் பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் விஜய் அதிமுக பக்கம் வர்றதுக்கு இணக்கம் தெரிவித்தார் என்றால் அந்த நேரத்தில் தேமுதிகவும் பாமகவும் அதிமுக பக்கம் வந்தால் கூட நான் அதிசயப்பட மாட்டேன். ஏன்னா அதுக்கு பிஜேபியுடைய மறைமுகமான ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அப்ஜெக்டிவ், முதல் கொள்கை, முடிவான கொள்கை என்னன்னா திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கி விடுறது. அதுக்கு எது பெஸ்ட், எல்லா ஆப்ஷனையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எது பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்து அதை சூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2026 இங்க ஆட்சிக்கு வரப்போறது இல்லை. அவங்களுக்கு அது நிச்சயமா தெரியும். அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா பிஜேபி தனியா நின்றுட்டாங்க, இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா நின்னாங்கன்னா பிஜேபி சொல்ற அவங்களுடைய ஸ்ட்ராங் கேண்டிடேட் ஒரு 8 இடத்துலயோ 10 இடத்துலயோ அதிமுக மறைமுகமா ஆதரவும் கொடுத்துருவாங்க. அரசியல்ல எல்லாம் நடக்கும்.
அவங்களுக்கு 4 எம்எல்ஏல இருந்து கூட ஒரு 6 எம்எல்ஏ அல்லது 7 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா, கூடுதலா வந்துட்டாங்கன்னா, பிஜேபி சொல்லிடுவாங்க நாங்கள் வளர்ந்து விட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஆட்சியை கவுத்தாச்சுங்கிற சந்தோஷத்துப்பாங்க. சரி, ஆட்சியை கவுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க? அடுத்து வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து எங்களையும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு கூட்டணி ஆட்சி அமையுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. ஏன்னா அப்படி பண்ணாதான் அதிமுக ஆட்சியை வந்து சிரமம் இல்லாததா ஆக்க முடியும், குழப்பத்தை உண்டு பண்ண முடியும்னு பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய மனசுல உள்ள கால்குலேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ- நீங்க சொல்வது போல அதிமுகவினுடைய குடுமி வந்து டெல்லியில இருக்கு அப்படின்றப்போ, அமித்ஷா அஹ், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி கட்டில வருவதற்காக அவங்களுடைய அமித்ஷா டீமினுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான்ல முக்கியமாக காரணமாக இருந்திருக்கு. அதுபோல தமிழகத்திலயும் அவங்களுடைய அஜெண்டா ஒன்று இருக்கு, ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு. அது அதிமுகவை கபலீகரம் செய்யணும், அதிமுகவை அழித்து அந்த இடத்துல பாஜகவை கொண்டு வரணும்னு திமுக கூட்டணி கட்சிகள் வருத்தப்படுறதை பார்க்க முடியுது. உங்களுக்கு என்னப்பா கவலை அப்படின்னு எடப்பாடி இப்ப கேட்கிறாரு. அஹ் அதிமுக தான் முடிவு பண்ணணும் பாஜகவோட கூட்டணி வைக்கலாமா வேண்டாமான்னு. ஆனால் கூட்டணி வச்ச பிறகு, அமித்ஷாவினுடைய பேட்டி வெளியான பிறகு, திமுக அதை விமர்சிப்பதற்கு பதிலாக அதை வந்து அதிமுகவின் மீது அக்கறையாக வெளிப்படுத்துறது இருக்குல்ல, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாருமே பொலிட்டிக்கல் கேம் விளையாடும் போது திமுக மட்டும் விளையாடக்கூடாதா? அதனால அக்கறையா காட்டுறதுங்கிறது வந்து 2 விதத்துல. அதாவது வெஸ்ட் பெங்கால் இதை பாருங்க, சிச்சுவேஷனை பாருங்க. மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க? சிபிஎம் தான் என் முதல் எதிரி. ஏன்னா சிபிஎம்க்கு எதிராக தான் அத்தனை வருஷமா அவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க பதவிக்கு வந்து சிபிஎம் என் முதல், முற்றம் முழுக்க சிபிஎம் ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னாங்க. அதுல அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. முதல் 5 வருடங்களுக்கு அப்புறம் 2வது தடவை வரும்பொழுதே வந்து சிபிஎம் ஏறக்குறைய ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆயிருச்சு அங்க வந்து. அப்படி ஆன போது என்னாச்சு? மக்கள் வந்து இது மேற்கு வங்கம் மாதிரி தான் தமிழக மக்களும், அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக உள்ள மாநிலங்கள்ல 2 தான் இந்த மேற்கு வங்கமும் தமிழகமும். அப்போ மேற்கு வங்கத்துல வந்து இந்த சரியான ஆளுங்கட்சி வந்தது, வலிமையான ஆளுங்கட்சி. ஆனா வலிமையான எதிர்கட்சி இல்லைன்னா அந்த ஸ்பேஸ் வந்து மக்கள் வலிமையான எதிர்கட்சியை விரும்புறாங்க. சிபிஎம் நீங்க வந்து ஓரங்கட்டுதல வெற்றி பெற்று விட்டீர்கள். அந்த இடத்த, காலியா இருந்த இடத்த வந்து பிஜேபி வந்து பிடிச்சுக்கிட்டாங்க அங்க வந்து. இன்னைக்கு பிஜேபி இவ்வளவு பெரிய தலைவலியை வந்து மம்தா பானர்ஜி கொடுக்கறதுக்கு ஆதி காரணம் மம்தா பானர்ஜி தான், வேற யாரும் கிடையாது. இதை வந்து தமிழக முதல்வர் உணர்ந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம 2 பேருக்குள்ள போட்டுக்கிறது தாயாதி சண்டை. இதுல இன்னொருத்தர் வந்து இங்க வந்து இது மத்தியஸ்தம் பண்றேன்னு சொல்லியோ அல்லது உனக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியோ உன்னுடைய இடத்தை பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற உண்மையான ஆதங்கமும் அவருக்கு இருக்கலாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அதிமுகவை எதிர்கட்சியாக கையாள்வது என்பது பிஜேபி எதிர்கட்சியாக கையாளுறதை விட மிக எளிதான காரியம். ஏன்னா பிஜேபிக்கு இங்க 4 பேர் இருக்காங்களா 10 பேர் இருக்காங்களா பிரச்சனை இல்லை. டெல்லியில இருந்துகிட்டு என்ன குடைச்சல் கொடுக்க முடியும் அந்த குடைச்சல் கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கு வந்து இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா அந்த எம்எல்ஏகள் மூலமா மக்கள் போராட்டம்னு சொல்லி அவங்க வந்து மேற்கு வங்கத்தில் என்ன நடக்குதோ அத்தனை இங்க நடக்கிறதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது முதல்வர் நிச்சயமா உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இதுல அமித்ஷாவினுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வெற்றி பெறும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பாமகவினுடைய தலைவரும் வந்து டெல்லி போயிருக்காரு, அமித்ஷா மீட் பண்ண போயிருக்காரு, ஜேபி நட்டாவை மீட் பண்ண டைம் கேட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ இந்த கட்சிகள் பாமக, அதிமுக கட்சிகள் பாஜக கிட்ட போறாங்களா அல்லது பாஜக அவர்களை வர வைக்கிறதா? நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? இல்ல, பாமக பொறுத்த அன்புமணியை பொறுத்த மட்டும் அன்புமணி கிட்ட பாமக இருக்கு இன்னைக்கு. அன்புமணியை பொறுத்த மட்டும் அவர் பாஜக பக்கம் தான் இருக்கிறதுக்கு வந்து விரும்புறாரு. ஏன்னா அவர் அமைச்சராக பணியாற்றி இருக்கிறார், திரும்பவும் அமைச்சராகணும், ஒன்றிய அமைச்சராகிற விளைவு அவருக்கு அதிகமா இருக்கு. அதை யாரும் தப்பா சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து அரசியல்ல வந்து பதவி வேணும்னு ஆசைப்படுறத தப்பா சொல்ல முடியாது. இன்னைக்கு அதுக்கு பெஸ்ட் பெட் வந்து பிஜேபி தான் நினைக்கிறாரு. ஏடிஎம் கூட அலைன் பண்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போக முடியாது, அமைச்சராக முடியாது. 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா அந்நேரம் வந்து பேசி பார்க்கலாம். நாங்க வந்து பாமக வந்து உங்க ஏடிஎம்கே பிஜேபி கம்பெனில நாங்க வந்தோம்னா அப்ப அன்புமணிக்கு வந்து ராஜ்யசபா எம்பி உடனடியாக கொடுப்பீங்களா, அமைச்சராக்குவீங்களா அப்படின்னு சொல்லி பேசி பார்க்கலாம். அது பாசிபிள். ஆனா அப்படி இல்லாம இருக்கும்போது பிஜேபியோட மட்டும்தான் இருக்கணும்னு சூழ்நிலை வந்ததுன்னா அவர் பிஜேபியோட மட்டும்தான் இருப்பார். இங்க வந்து இல்ல, இங்க வந்து அதிக வாக்கள் அதிக சீட்டுகள் பெறாம போய்விட்டாலும் கூட பாஜகவுடைய ஆதரவுல வந்து ஒரு எம்பி ஆகலாம், எம்பி ஆகி அதுக்கப்புறம் வந்து அமைச்சராயிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை இருக்கலாம். அதனால அவர் பிஜேபி பக்கம் தான் நிற்பார். இப்ப அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, மாறி வர்ற சூழ்நிலையை பத்தி சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறதுல எது பெஸ்ட் டிஎம்கே பதவி விட்டு இறக்குறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு இதுதான் பெஸ்ட்னு சொல்லி அவருக்கு ஒரு வழி தெரியல. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. இப்போ இவங்க ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பக்கம் வந்தாலும் விஜய் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு 10% வந்து பிரிச்சுட்டு போயிட்டாருன்னா டிஎம்கே ரொம்ப எளிதாக வென்று விடுவார்கள்.
ஆனா விஜய் வந்து இன்னைக்கு வந்து இவர் பிஜேபி கூட வரணும்னா விஜய் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஒருத்தங்களை வந்து நாங்க கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம், இன்னொருத்தங்களை அரசியல் ரீதியாக எதிர்க்கிறோம்னு ஏற்கனவே பிஜேபி டிஎம்கே ரெண்டையுமே எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப பிஜேபி இருக்கிற ஒரு இடத்துக்கு அவருக்கு வர்றதுங்கிறது வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வர முடியாதுன்னு இல்லை, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு வருவாங்க அந்நேரம். இந்த ரெண்டுலயும் நான் பாக்குறேன், நம்முடைய மாநில மக்களுடைய நலன் தான் எனக்கு முக்கியம், நான் மாநில அரசியல் பண்றேன், மாநில மக்களை பாதுகாக்கணும்னா டிஎம்கே வந்து விரட்டணும், அதுக்கு யார் வந்து சேர்ந்தாலும் நான் அந்த உதவி வந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு ஒரு பெரிய கொள்கை முழக்கம் செஞ்சுட்டு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டு கூட அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வருவாங்களா, அப்படி செய்வாங்களா? அதுக்கப்புறம் இவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து அரசியல் முதிர்ச்சி உள்ளவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியல. விஜய்கிட்ட வந்து கேட்டாங்களாம், ஜனநாயகம் தான் உங்களுடைய கடைசி படமான்னு. அவரு தேர்தல் முடிவை பொறுத்து இருக்குன்னு சொன்னாராம். இப்ப தேர்தல் முடிவை பொறுத்து என்ன அர்த்தம்? நான் தேர்தலில் ஜெயிச்சிட்டேன்னா நான் வந்து படத்தை நிப்பாட்டிடுவேன், தேர்தலில் தோத்துட்டேன்னா அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் படத்தில் நடிக்கிறதுக்கு போயிடுவேன் அப்படின்னு அர்த்தமா? இது வந்து ஒரு அரசியல்வாதியுடைய முதிர்ச்சியான ஒரு பேச்சு மாதிரி இல்லை. அதனால எல்லா விதமான குழப்பங்களும் தான் இன்னைக்கு நிலவி கொண்டிருக்கின்றன. தெளிவு பிறக்கிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும் நினைக்கிறேன். சில வாரங்கள் கூட இல்லை, சில மாதங்கள் ஆகலாம். கடைசி இறுதி கட்டத்தில் கூட பல மாறுதல்கள் நிகழலாம். ஓகே. ஏன்னா அமித்ஷாவும் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது கடைசி நேரத்துல நாங்க வந்து முடிவு செய்வோம், தாவேக்கா வந்து இந்த கூட்டணிக்குள்ள வருதா வரலையான்றதை முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜேந்திர பாலாஜி சொல்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்கா கிட்ட பேசிட்டு இருக்காரு, அதுக்கான நகர்வுகள் போயிட்டு இருக்கு, நாங்க வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலைகள் இறங்கியிருக்கோம், எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்காரு, அது வெற்றி பெறும் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி அண்மையில பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்போ தாவேக்கா ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறுமா நினைக்கிறீங்களா? மாற முடியும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து 10% நான் வந்து ஒரு 8% நான் இது அசஸ் பண்றேன். 10% சில பேர் சொல்றாங்க. 8% ரொம்ப பெரிய இது. ஏன்னா பல கேண்டிடேட்ஸுக்கு நீங்க தேர்தல் பார்த்தீங்கன்னா, வின் பண்ணின ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கும் அதுக்கு அடுத்து உள்ள செகண்ட் கேண்டிடேட்டுக்கும் இடையில வாக்கு வங்கி வந்து 2 விழுக்காடு 3 விழுக்காடு தான் வித்தியாசம். பல சமயங்கள் அதுதான். அதுக்கும் கம்மியா இருக்கு. 500 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சதெல்லாம் கேள்விப்படுறோம். மொத்தம் 2 லட்சம் ஓட்டு இது பண்ணும்போது 500 0.5% 0.25% அந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்த்துருக்கோம். அதனால இந்த 8% அப்படிங்கிறதே 8% அவர் வாங்கினா கூட அது ரொம்ப பெரிய வித்தியாசம் உருவாக்கும். அந்த 8%ம் ஒட்டுமொத்தமாக யாருக்கு போகுமா? இன்னொன்று என்னன்னா, தனியாக நின்னார்னா கிடைக்கிற அந்த 8% அவர் ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்தா அதே 8% நிற்குமா? நமக்கு தெரியாது. இவங்க நம்புறாங்க. விஜய்க்கா இளைய சமுதாயத்தில் இன்னைக்கு பல தங்களுடைய எதிர்காலத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டு வர்றவங்க, ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு உட்காந்துருக்கவங்க, இந்த மாதிரி இளைஞர்கள்ட்ட வந்து இவரை பற்றின ஒரு இது கரிஸ்மா இருக்குங்கிறது உண்மை. நான் பார்த்த மட்டில் கேட்ட மட்டில் எல்லா இளைஞர்கள்ட்ட இல்லை, சில இளைஞர்கள் பேசுறாங்க, நான் சினிமாவில் நடிக்கிறது இருக்கட்டும் சார், எனக்கு என்ன நடக்கும், என் வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு என்ன, இதுதான் சரியான கேள்வி. அந்த கேள்வியை சில பேர் கேட்குறாங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். யாரை பற்றி அந்த கேள்வி தான் கேட்கணும். டிஎம்கேயா ஏடிஎம்கேயா பிஜேபியா தாவேக்காவா, எங்களுக்கு என்ன நடக்கும் இந்த அரசின் மூலம், இந்த அரசமைப்பு சட்டத்தை உட்படுத்தி நீங்கள் எங்களுக்கு என்ன நன்மை செய்வீர்கள் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்கணும். அதுக்கு தகுந்த இதுதான் ப்ரெஷர் குரூப்னு சொல்லுவாங்க டெமோக்ரஸியில். வேரியஸ் ப்ரெஷர் குரூப்ஸ் அது எல்லாம் சேர்ந்தது தான் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. அதனால அதை வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு வந்து இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மக்கள்கிட்ட ஒன்று இருக்கு. அதாவது மக்கள் விழிப்புணர்வுங்கிறது இங்கே கொஞ்சம் அதிகம்தான் மற்ற மாநிலங்களோட. அதாவது 100% விழிப்புணர்வு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது, மற்ற பல மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இங்கே விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அதனால விஜய் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வயசுக்கு மேலே உள்ளவங்ககிட்ட நான் கேட்டபோது யாருமே விஜயுடைய சப்போர்ட்டராக தங்களுக்கு சொல்லலை. அப்போ அந்த இளைஞர் கூட்டத்தில் அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. அதுக்கப்புறம் அவர் பேசுறது வந்து முன்னுக்கு பின்முரணா சில வார்த்தைகள் இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால இது எல்லாத்தையும் வச்சு மெச்சூர்டு எலெக்டர்ஸ் வந்து ஓட்டர்ஸ் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து ரொம்ப குறைச்சல். இது இவருடைய அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்துக்குவாங்க. முழுக்க முழுக்க பொய்ய கூச்சம் இல்லாம சொல்லுவாங்க. அதுதான் உண்மையில வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம். அதாவது இதுல வந்து ஒரிசால வந்து சொன்னாங்க, பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி பச்சை பொய். இதெல்லாம் இதை விட கேவலமா கீழ்த்தரமா அரசியல் நடத்த முடியாது. ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி அப்படி பேசலாரு அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து தேர்தல் கமிஷன் வாய்மூடி மௌனமா இருந்தபோதே எனக்கு தெரியும் இந்த ஊர்ல வந்து இனிமேல் தேர்தல் கமிஷன் இண்டிபெண்டா கிடையாது. அப்போ ஒரு அவ்வளவு சுதந்திரம் இல்லாத ஒரு தேர்தல் கமிஷன் அப்படின்னு தங்களை காட்டிக்கிட்ட தேர்தல் கமிஷன், அந்த தேர்தல் கமிஷனுக்கு கீழே தான் மறுபடியும் தேர்தல் வந்து நடக்க போகுது. இவங்க இந்த மாதிரி ஏதாவது பொய் பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா
திடீர்னு சொல்ல முடியாது, ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன், பழனி முருகன் கோயில்ல சிலையவே காணும்னு சொல்லிட்டாங்கன்னு. இது மாதிரி நிச்சயமா சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரும் பார்த்துருவாங்க சிலை இருக்கா இல்லையான்னு. ஆனா இது மாதிரி அதிர்ச்சியூட்டத்தக்க உண்மையற்ற தகவல்களை சொல்றதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க தேர்தல் சமயத்துல. அதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த டிஎம்கேடைய ஐடி விங் ரொம்ப விழிப்போடு இருக்கணும். அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய வேகம் இருக்கணும் அவங்ககிட்ட, விவேகம் வேகம் ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபி அதாவதுங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் வியூகம் வைப்பாங்க, அதுல எந்த தவறும் கிடையாது. அரசியல் கட்சி எதுக்கு இருக்காங்க? ஜெயிக்கிறதுக்கு இருக்காங்க, ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கணும், ஆளணுங்கிறதுக்காக இருக்காங்க. அதான் அரசியல் கட்சியுடைய அடிப்படை நோக்கம். ஆனா அன்எத்திக்கலா அது இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப கீழ்த்தரமா பொய்ய சொல்லி ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா அது இருக்கக்கூடாது. பிரதம மந்திரி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சொன்னார்ல, உங்ககிட்ட 2 மாடு இருந்ததுன்னா ஒரு மாட்டை தூக்கி வெளிநாட்டுல இருந்து இங்க ஓடியாந்தா பாருங்க, அவங்க கையில தூக்கி கொடுத்துருவாங்க. எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு! இப்படியெல்லாம் பேசினாங்க. தேர்தல் கமிஷன் அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கல. இதை விட ரொம்ப சின்ன விஷயங்களுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர்ங்கிற அளவுல நான் வந்து நடவடிக்கை எடுத்திருந்திருக்கேன். மிஸ்ஸஸ் காந்தி இறந்த போது இவங்க சிபிஎம் ஆளுங்கட்சியா இருக்காங்க, மத்தியில ஆளுங்கின்ற கட்சியா காங்கிரஸ் இருந்தது. அவங்களுடைய ஒரு இது போஸ்ட் கிராஃபிட்டி சவுத்துல வரைஞ்சி வச்சிருந்தாங்க, சர்தார்ஜி படத்தை போட்டு ஒரு இண்டிகேஷன், சர்தார்ஜிகள் எல்லாருமே வன்முறைக்காரர்கள்ங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், உடனடியாக நீங்க அதை அழிச்சிடணும், அழிக்கலாம் தேர்தல் கமிஷனுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும், உங்க கேண்டிடேட் எலெக்ஷனே வந்து செல்லாதபடி ஆயிரும். அவங்க வந்து ரொம்ப அதை வாதாடி பார்த்தாங்க என்கிட்ட, யார் ஆட்சி இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி சொன்னாங்க. நான் தெரிஞ்சுதான் பேசுறேன், நான் உங்க ஆட்சி தான் இருக்கு, ஆனா இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த 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 ஏரியால வந்து உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் போயிடுவாரு, நான் சட்டப்படி அதை தான் செய்யணும். அதுக்கப்புறம் வேற வழியில் அவங்க வந்து அந்த கிராஃபிட்டி அழிச்சிட்டாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் செய்யக்கூடிய காரியத்தை தேர்தல் கமிஷன் செய்ய முடியலன்னா இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்? அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எதிர்த்து தான் இந்த எலெக்ஷன் வந்து டிஎம்கே கூட்டணி வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் தங்களுடைய ஸ்ட்ரென்த்னு சொல்லித்தான் பிஜேபி கூட்டணி வந்து இந்த எலெக்ஷனை வந்து நடத்துவாங்க. இது எல்லாமே நடக்க போகுது, நம்ம பொறுத்திருந்து பார்க்கத்தான் போறோம். ரைட். நீங்க சொல்வது போல அதிமுக பாஜக கூட்டணி, அதுல மற்ற கட்சிகள் பாமக தாவேக எல்லாம் வரப்போகுதா அப்படின்ற ஒரு பல கேள்வி அது குழப்பத்துலதான் இருக்கு. அது இன்னும் பல மாதங்கள் கழித்து தான் முடிவாகும், நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவருடைய கூட்டணி, திமுக கூட்டணி அப்படின்றது எந்த அளவுக்கு அது அடாப்டடா இருக்கா, அவங்க வந்து கமிட்டடா இருக்காங்களா அப்படின்ற ஒரு பல கேள்விகள் இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? அதாவது இதுல வந்து பிஜேபி வந்து கூட்டணியில் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிருச்சுன்னா இவங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ எந்த கூட்டணியில் வேணாலும் இருக்கிறது வந்து மன உறுத்தல் இல்லாமல் போக முடியும். அவங்க திமுக கூட்டணியிலும் இருக்கலாம், அதிமுக கூட்டணியிலும் இருக்கலாம். ஏன்னா அதிமுக நேரம் சொல்லுவாங்க, நாங்கள் இவங்களை விலக்கிட்டோம், பிஜேபியை நாங்கள் மதச்சார்பற்ற தன்மை இருந்தது நாங்கள் ஆதரிக்கிறோம், திராவிடத்தின் நிலையத்துடன் பாடுபடுவோம். இது மாதிரி திமுக என்னென்னு சொல்றாங்களோ அத்தனை அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா அந்நேரம் நிச்சயமா ஒரு கேள்வி கேட்கணும், இப்படியெல்லாம் சொல்ற நீங்க அதிமுக இவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்த போது உங்க மனசாட்சி எங்க போச்சுங்கிற ஒரு கேள்வியை விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ கேட்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு, இவங்க 2 பேரும் வந்து அரசியல் முதிர்ச்சி உள்ள கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் விடுதலை சிறுத்தைகளாகட்டும். பிஜேபி போயிருச்சுன்னா அது வந்து ஒரு டெம்பரரி கோயிங் அவே தான், போறதே வந்து எதுக்குன்னா போற மாதிரி வந்து ஒரு நாடகம் தான் நடத்துறாங்க அப்படிங்கிறத உணர்ற சக்தி வந்து அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அதனால இந்த கூட்டணி வந்து விலகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. திமுகவுடைய கூட்டணியில் உள்ள கட்சிகள் விலகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா சீட்டு அதிகமா கேட்பாங்க. மதிமுக ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்க சீட்டு கேட்க மாட்டோம்ட்டாங்க. எங்களுக்கு சீட்டு குறைச்சலா கொடுத்தா கூட நான் வந்து இவங்களோட தான் நிற்போம், திமுக கூட்டணி கூட தான் நிற்போம் அப்படின்னு தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. மற்ற கட்சிகள் வந்து கேட்பாங்க, கேட்கறது வந்து அவங்களுடைய உரிமை. எல்லாருமே தங்களுடைய ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா மறுபடியும் வந்து திமுகவும் வந்து நெகோசியேட் பண்ணுவாங்க. இறுதியாக ஒரு சுமூகமான முடிவு தான் வரும் நான் நினைக்கிறேன். 1-2 விட்டு கொடுக்கலாம், விட்டு கொடுக்காம போகலாம். ஆனா இறுதியா சுமூகமான முடிவு வரும் தான் நான் நினைக்கிறேன். பாஜக அதிமுக அது வந்து எப்ப வேணா சேர்ந்துவாங்க பிரிவாங்க அப்படின்றப்போ அமித்ஷாக்கு தெரிஞ்சிருக்கு எடப்பாடி அவர்கள் வந்து நம்ம இந்த கூட்டணியில இருந்து விலகிடுவாரு தேர்தல் நெருங்குற சமயத்துல. கடந்த காலங்கள்ல 2024 பாராளுமன்ற தேர்தலையே வந்து கடைசி நேரத்துல கூட்டணியை உடைச்சிட்டாரு எடப்பாடி, நாமினேஷன் கூட எடப்பாடி வரல அப்படின்றப்போ அவர் இந்த மாதிரியான வேலைகள்ல இறங்குவாரு, அது தெரிஞ்சுதான் யார் முதலமைச்சர்ன்ற கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கல, எடப்பாடின்ற பேரை சொல்ல மறுத்தாரு அமித்ஷா அப்படின்னு ஒரு வருத்தம் புரிந்து கொள்ளப்படுது. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க?
இல்ல இப்ப அண்ணாமலை வந்து இவர் அப்படி சொன்ன உடனே அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக இருப்பார்னு எடப்பாடி பேரை சொல்லாம சொன்ன உடனே அண்ணாமலை விருட்டு சொல்லிட்டார், செங்கோட்டையன் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை நம்ம பார்த்தோம். அப்புறம் அண்ணாமலை வந்து அவங்க வந்து புறந்தள்ளவில்லை. இன்னைக்கு இது தேசிய பொதுச் செயலாளர் ஒருத்தர் அவரை போட்டிருக்காங்களா, அப்படி ஒரு செய்தி வந்து வந்தது. ஸோ அப்போ அவரை புறந்தள்ளல, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவர் சொல்ற எதுவுமே வந்து அவர் மட்டுமா பேசுறதா நான் நினைக்கல. மேலிடத்தினுடைய ஆசீர்வாதத்தோட பேசுறாரு. தொடர்ந்து இபிஎஸ்க்கு வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல சொன்னபடிங்க அவங்களுடைய நோக்கம் வந்து திமுகவை தோற்கடிக்கணும். இப்ப அதிமுக வந்து நம்ம கூட இருந்து விஜயையும் எப்படியாவது நம்ம கிட்ட இழுத்து போட்டோம்னா அது ஸ்ட்ராங்கான அலையன்ஸா இருக்கும். அதுக்கு இந்த ஆளு கடைசி நேரத்துல வந்து இவர் இது பண்ணாலும் ஏற்கனவே வந்து புரட்சி தமிழர்னு சொல்லி ஒரு பட்டத்தை வேற வாங்கி வச்சிருக்காரு. ஏதாவது புரட்சி பண்ணாலும் பண்ணிடுவான்னு நினைச்சா அதிமுகவுடைய இன்னும் டைம் இருக்கே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்ப தேர்தல் கமிஷன் வந்து ஒரு முடிவு தான் சொல்லணும். அந்த முடிவு எப்படி சொல்லுதுன்னு நமக்கு தெரியாது. அவங்க அதிமுகவுடைய இதை பற்றி, உட்கட்சி குழப்பத்தை பத்தி. அதனால ஏபிஎஸ்க்கு வந்து ப்ரெஷர் வந்து இருக்கிறது. தேவைன்னா அந்த ப்ரெஷரை அதிகப்படுத்துவாங்க, தேவையில்லைன்னா ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்த மாட்டாங்க. என்ன தேவைன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, எது திமுகவை தோற்கடிக்கும் அப்படிங்கிறத வச்சு அதனுடைய அடிப்படையில் அவங்களுடைய ஸ்டெப்ஸ். நன்றி சார், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் பாலாஜி. வணக்கம்.